ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அதாவது இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் சப்சிடி ஒழுங்காக கிடைக்கணும், அல்லது கேஸ் கனெக்ஷன் ரத்தாகாமல் இருக்கணும் அப்படின்னா உடனே கேஒய்சி டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுங்கள். அதற்கான கடைசி தேதி 20/1/2024 அல்லது 15/1/2024 அப்படின்னு போட்டு நிறைய மெசேஜஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதன் காரணத்தினால மத்திய அரசிடமிருந்து ஒரு சரியான தகவலை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கேஒய்சி டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது முக்கியமாக யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும், ஸோ இதை அப்டேட் பண்ணுறதுக்கு உண்மையாகவே கடைசி தேதியில் என்ன அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசிடமிருந்து ஒரு முக்கியமான தகவல் அனுப்பப்பட்டிருக்குது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சமையல் எரிவாயு மானியத்தை பெற சமையல் எரிவாயு நுகர்வோர் தங்கள் இகேஒய்சி விவரங்களை புதுப்பிக்க காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று உணவு, சிவில் சப்ளை மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இகேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காலக்கெடுவும் கிடையாது, லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இணை இயக்குனர் இங்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு அல்லது நாட்டில் உள்ள எல்பிஜி நிறுவனங்கள் இகேஒய்சியை நிறைவு செய்வதற்கான காலக்கெடுவையோ அல்லது மின்னணு முறையில் சரிபார்ப்பதற்கோ காலக்கெடுவை நிர்ணயிக்கவில்லை. ஸோ மத்திய அரசோ அல்லது எல்பிஜி நிறுவனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இவங்க எல்லாருமே இகேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு லாஸ்ட் டேட்டுமே கொடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளரின் நம்பகத்தன்மை அல்லது நோக்கத்திற்காக செலுத்த வேண்டிய கட்டணம் எதுவும் விதிக்கப்படவில்லை. இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இகேஒய்சி செயல்முறை இலவசம் மற்றும் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. இகேஒய்சி அப்டேட் பண்ணுறது ஃப்ரீ தான், இது கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதுக்காக லாஸ்ட் டேட்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு இணைப்பு பெற்ற எல்பிஜி வாடிக்கையாளர்கள் மற்றும் அரசிடமிருந்து மானியம் பெறுபவர்கள் முன்னுரிமை அடிப்படையில் நடைமுறைகளை முடிக்க வேண்டும் அப்படின்னு உணவு, சிவில் சப்ளை மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை தெளிவாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது உஜ்வாலா அந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் எல்பிஜி கனெக்ஷன் வாங்கியிருந்தாலோ அல்லது மத்திய அரசிடமிருந்து மானியம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ நீங்கள் முன்னுரிமையின் அடிப்படையில் இகேஒய்சி அப்டேட் பண்ணணும். பட் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி தேதி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இகேஒய்சிக்கு இணங்க தவறிய நுகர்வோரிடமிருந்து மானியம் நிறுத்தப்படும் மற்றும் வணிக கட்டணங்கள் வசூலிக்கப்படும் என்ற வதந்திகளால் ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்கள் எல்பிஜி சப்ளையர் அந்த ஆஃபீஸில் போயிட்டு நிறையா க்யூவாக நிற்கிறாங்க. அதனால தான் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மானியம் எதுவும் கட் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி கேஸ் கனெக்ஷன்லாம் எதுவும் கட் பண்ண மாட்டாங்க கேஒய்சி அப்டேட் பண்ணல அப்படின்னா. அதே மாதிரி கடைசி தேதியும் எதுவும் கிடையாது. ஸோ இன்னொரு பத்திரிகையில் சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்த ஹிந்து பத்திரிகையில் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. has not set any deadline for completing eKYC for those wanting to avail themselves cylinder subsidy and Deputy Commissioner Nitish Patil has clarified அப்படின்னு போட்டாங்க. இகேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லாஸ்ட் டேட்டுமே கிடையாது அப்படின்னு நிதிஷ் பாட்டில் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் கேன் அப்ரோச் எனி காமன் சர்வீஸ் சென்டர், சிஎஸ்சி சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு நீங்கள் இகேஒய்சி ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், பயோமெட்ரிக் அந்த கைவிரல் ரேகையெல்லாம் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இகேஒய்சி இஸ் mandatory ஃபார் பெனிஃபிஷரிஸ் ஆஃப் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் மூலமாக கனெக்ஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இகேஒய்சி கட்டாயம் பண்ணணும். பட் அதுக்கு கடைசி தேதி கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் கேன் விசிட் தர் கேஸ் ஏஜென்சி வித் தர் ஆதார் டாக்குமெண்ட். ஸோ மற்றவங்களாம் நீங்கள் எந்த கேஸ் ஏஜென்சி மூலமாக சிலிண்டர் வாங்குறீங்களோ அங்கே போயிட்டு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இகேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் தே ஹவ் நாட் டன் இட் ஆல்ரெடி, ஏற்கனவே பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் போய் பண்ணிக்கோங்க. தேர் இஸ் நோ டெட்லைன் ஃபிக்ஸ்டு அண்ட் சிட்டிசன்ஸ் நீட் நாட் ரஷ் ஆர் பேனிக். ஸோ அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டாம், டெட்லைன் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண கிடையாது அப்படின்னு இந்த தகவல் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.